நல்லோர் தொடர்புகளை நோக்கி பயணிக்கும் வாழ்க்கை முறையே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அதுவே சிறந்த எண்ணம். நாங்களும் அதையே முயற்சிக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறங்குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். ஆகாயம், காற்று, நெருப்பு, இதை வச்சுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபாத அடிமுறைன்னு பேர் இதுக்கு. பஞ்சபூதம் இதை வச்சுதான் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சிலம்பக்கலை எது ஒத்து போயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல பரதநாட்டியம், அது பரதநாட்டியோட நளின தன்மையெல்லாம் சிலம்பக்கலை ஒத்து போகுது. ரெண்டாவது வர்ம புள்ளிகளும் இதுல இயங்கும். இது சிலம்பக்கலையில ஏறு வரிசை இறங்கு வரிசை பண்றதை தான் கராத்தே குங்ஃபுல ஃபார்வர்டு ரிவர்ஸ் என்ற பயிற்சி அளிச்சுக்கிட்டு வராங்க. இதுல பல வகையான பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சி பாத்தீங்கன்னா 4 வீடு இருக்குது, 6 வீடு, 8 வீடு, 12 வீடு அப்படி இருக்குது. நெடுக்க போற மாதிரி இருக்கும். அங்கிருந்து அப்படியே திரும்பி வரணும். திரும்பி ஆப்போசிட்ல போனோம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரணும், லாஸ்ட்ல போனா திரும்பி இந்த பக்கம் வரணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் ஒன்று வருது. அதுல ஒரு பெருக்கல் குறி ஒன்று வரும், அதுல ஒரு ரவுண்டு ஒன்று வரும், அதுல ஒரு புள்ளி ஒன்று வரும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து முறையா பயிற்சி எடுத்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அது செய்யறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கு பல வருட பயிற்சி கண்டிப்பா தேவைப்படும். அது செய்ய செய்ய உங்களுக்கு உடல் நல்லா வலிமை பெறும். இது செய்யணும்னா அவ்வளோ சாதாரணமாக செஞ்சிட முடியாது. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல செஞ்சு காட்ட முடியாது. ரெண்டாவது இது 1 மாதம் 2 மாதம் பயிற்சி எடுத்தா இது செஞ்சிடலான்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இதுல அதிகமான பயிற்சி இருக்குது. உடல் வலிமை பெற அளவுக்கு பயிற்சி இருக்குது. புது புது வித்தைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம நல்ல கூடவே இருந்து அதனோட ஒட்டி சிலம்பத்தோட ஒட்டி போகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்லாம் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க 1 மாசம் ஸ்கூல் லீவ்ல 2 மாசம் லீவ் விடுறாங்க, அதுக்கு மட்டும் ஒரு கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம்னா அதனால எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. என்னுடைய பேர் வாசுதேவன். இவர் என்னுடைய சன் சக்தி விக்னேஷ். நான் என் பையன் 2 பேர் சேர்ந்து திருநின்றூர், நெமிலிச்சேரி பக்கத்தில் திருநின்றூர்ல ஒரு 5 வருஷத்துக்கு மேல சிலம்பம் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். சிலம்பக்கலையை உருவாக்குனது இது அகத்தியர் ஐயா ஆரம்பிச்சு வச்சாங்க. தற்காப்பு கலையை ஆரம்பிச்சு உருவாக்கியவர் போதிதர்மர் ஐயா. 5 வயசுல இருந்து அதிகமாக எவ்வளோ வயசு வரைக்கும் வராங்களோ அவங்களுக்கு சிரமம் பயிற்சி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதில் ஸ்கூல் படிக்கிற பசங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க, வேலை செய்கிறவங்களும் வராங்க. அந்த காலத்தில் இருக்கிற குருமார்கள் வச்சு இதை அவங்களுடைய மாணவர்களை சொல்லிக் கொடுத்தது இப்போ தலைமுறையாக வழிநடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய ஆசான்கள், நிறைய மகான்கள்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு ரவி ஆசனம் இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க ஆவடியில் இருக்கிறாங்க. அவங்க கூட நடுவில் பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தகுதி நிலை சான்றிதழ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. எங்க ரவி ஆசானம் வருவாங்க. அவங்க கிட்ட முறையா பயிற்சி எடுத்ததை செஞ்சு காட்டணும், அவர் சொல்றதை செஞ்சு காட்டணும். மதிப்பெண் போடுவாங்க, தகுதிகள் போடுவாங்க, கவச உடை, ஏகப்பட்டது இருக்குது. சிலம்பக்கலை வச்சு தான் இதுல போர் பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த காலத்துல மன்னர்கள்லாம் இதை பயன்படுத்தினாங்க. வால் வீச்சு இருக்குது, நெடுங்கொம்பு இது பேரு. அப்புறம் செடி குச்சி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுருள் வால் இருக்கு, ஈட்டி இருக்கு, பந்தம் இருக்கு, அப்புறம் வால் வீச்சு இருக்கு. இதெல்லாம் போர் பயிற்சி அனைத்தும் சிலம்பக்கலையில இருக்குது. சிலம்பக்கலையில கண்டிப்பாக இருக்குது. இதை வச்சுதான் ஆதி காலத்துல மன்னர்களெல்லாம் இந்த போர் பயிற்சி எடுத்து அவங்க எதிர்நாட்டு கூட சண்டையிடும் போது சிலம்ப பயிற்சி ரொம்ப முக்கிய பங்கா வகிச்சு இருக்கிறது. இந்த சிலம்பக்கலைய பயிற்சி செய்ததுல வர்மக்கலையம் கலந்து இருக்கிறதுனால நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல நோய் அட்டாக் பண்ணாது. இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்துடும். இப்போ ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடிக்கு ஃபீவர் வருது அப்படின்னா இந்த உடற்பயிற்சி செய்யறதுனால நம்மளுக்கு அதெல்லாம் கிட்ட வராம இருக்கும். உடல் நல்லா வலிமையா இருக்கும், கண் பார்வை நல்லா குளிர்ச்சியா இருக்கும், தேக ஆரோக்கியமாக இருக்கும், கை கால் புஜங்கள் அனைத்தும் நல்ல சக்தியோட வலுப்பெறும். இதை அடிப்படையில நான் உணர்ந்து இருக்கிறேன். இதை நம்ம ரெகுலரா செய்ய 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 தான் உங்களுக்கு பெனிஃபிட் பின்னாடி கிடைக்கும். இப்போ நீங்க தியானம் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா உடனே உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் உடனே கிடைச்சிடாது. நீங்க பல வருஷமா அதை ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அதனுடைய வலிமை பயனெல்லாம் பின்னாடி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சிலம்பக்கலையை குறைந்தது ஒரு 10 வருடமாவது பயிற்சி பெற வேண்டும். அப்போதான் உங்களுக்கு அதனுடைய தன்மையெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். சும்மா ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 3 மாசம் ஸ்கூல் பிரேக் லீவ் விடுறாங்க, 1 மாசம் 2 மாசம், அது வரைக்கும் ஒரு கோச்சிங் ஒன்று கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துலாம் இப்பெல்லாம் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரெகுலரா பயிற்சி எடுக்கணும். தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தினமும் காலையும் மாலையும் பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உண்டு. 20 பாருங்க, 12 வருஷம் கிட்ட ஆகுது இல்லையா? 12 வருட பயிற்சி. ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். யாராவது காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸும் பயிற்சி பெறலாம், வேலை செய்யறவங்களும் வராங்க, படிக்கிறோம் வராங்க, ஹாஸ்டல் தங்கி இருக்கிறோம் வராங்க, இந்த மாதிரி கலந்து வராங்க. இதுல ஒரு சிலருக்கு வேலை பொருள் அதிகமாகுதுன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, பயிற்சி நடுவில் தடைப்படுது. அவங்க ரெகுலரா வந்தாங்கன்னா அதுக்கு உண்டான பெனிஃபிட் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரெகுலரா வந்தா எல்லாருக்குமே நல்லது. அப்புறம் இப்போ 9th படிக்கிறாங்க, அவங்க 10th கிளாஸ் போனவொன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ
10th போனவொடனே நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சிலம்ப கலைன்னு கிடையாது, கராத்தே போனாலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க, யோகா போனாலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வீட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ என்ன படிப்பு படித்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, இது வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக பயிற்சி செய்ய போகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 1 hour வாரத்தில் 2 நாள் கிளாஸ் இருக்குது, வந்து பயிற்சி பெற்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். வீட்டில் இருக்கும்போது அவங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பயிற்சி பெற்றால் இன்னும் வந்து பலமா இருக்கும். இது வந்து படிக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஆனா அது வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கிளாஸ் போனோம்னா படிப்பு தடை போடுறோன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா இதை செஞ்சா படிப்பு நல்லா வரும், அது கன்ஃபார்ம், உறுதி. புதுசா வர சேர்றவங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அது வந்து ஆரம்பிக்கிறது மட்டும்தான் இப்ப செஞ்சு காட்டிருக்கிறோம். இந்த ஒரு பெட்டி தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஆமா, இந்த மாதிரி பல்வேறு பெட்டிகள் ஹையஸ்ட் லெவல்ல போற மாதிரி ஆமா ஆமா. உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.